எபேசியர் 3:17. வாசிங்கம்மா. நிலை பெற்றவர்களாகி அடுத்த வசனம் வாசிங்க. இந்த இடத்துல அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். அதிலே முக்கியமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் உள்ளதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் ஆக வேண்டும் என்று உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நம்ம ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல தேவ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். அப்பா இதைத்தான் பேசுகிறேன் என்று சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா ஸ்தோத்திரம் 5ஆம் வகுப்பிலே விட்டு போஷித்த தேவன் விட்டு போஷிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் விட்டு போஷிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு வேண்டியதான அவரே அந்த ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிந்து கொள்ளுகிற அந்த கண்களை தேவன் அவரை திறப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம். எல்லாருடைய மனக்கண்களை தேவன் திறப்பீராக ராஜா. Give them the eyes of understanding, Lord. Hallelujah. கண்களை திறப்பீராக, அந்த உணர்வை கொடுப்பீராக, கண்களை திறப்பீராக, செவிகளை திறப்பீராக. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மக்கள் நன்றி சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மக்கள் நன்றி ஆட்கொள்வீராக. மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மக்கள் நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த கருத்திலே கொடுக்குறோம்ப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மக்கள் நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளுக்கும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளுக்கும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம், வாசித்தோம். விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதாவது இப்போ இன்றைக்கு என்ன செய்தி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் காத்து கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு அவருடைய அன்பை குறித்து பேசும்படிக்கு தேவன் உணர்த்தினார். அதாவது இயேசுவின் அன்பை குறித்து பேசும்படிக்கு தேவன் உணர்த்தினார். இதில் நம்ம பார்க்கணும், கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும். இயேசப்பாவோட அன்போட அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் நம்ம உணர்ந்துக்கணும்.
அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்வதுதான் நமக்கு உதவி செய்யும். அடுத்த வசனம் சொல்கிறது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறேன். அப்போ அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நீங்க வல்லவர்களா இருக்கணும்னு சொன்னா, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நீங்க நிறையப்படணும்னு சொன்னா தேவன் அனுகிரகம் செய்யணும். அதான் பவுல் எழுதுறாரு, அவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் அனுகிரகம் பண்ணாதான் தேவனுடைய அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. மற்றபடி சில வேளைகளை நம்ம சாதாரணமா உணர்றது வேற, ஆனால் அவருடைய அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நம்ம உணர்ந்து கொள்ளணும்னா நமக்கு என்ன இருக்கணும்னா, தேவன் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். அப்போதான் அந்த அன்பை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எதற்கு அனுகிரகம் செய்ய போகிறார் சொன்னால், அவருடைய அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அனுகிரகம் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்கு மட்டும்தான் தேவன் அதை வெளிப்படுத்துவார் இல்லை, நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அதை வெளிப்படுத்துவார். நம்ம எல்லாருக்கும் தேவன் அந்த அன்பு என்னதென்று அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதில் நம்ம பார்க்கணும், அவருடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று. அப்போ பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த அன்புக்கு அகலம் இல்லை, ஆழம் இல்லை, நீளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்புக்கு அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் இல்லாத அளவுக்கு இருந்தாலும் அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்தது வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அதில் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய அன்பு என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படின்னா அவருடைய பிறப்பிலிருந்தே அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன்னு சொன்னா, அவர் எதற்காக பிறந்தார்னு சொன்னா, உண்மையிலே நம்ம மேல உள்ள ஒரு அன்புக்காக பிறந்தார். முக்கியமாக ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்காக ஏன் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக பிறந்திருக்கிறார். முக்கியமாக நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக பிறந்திருக்கிறார். ஆனால் அதுல என்னன்னா, ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானுடைய குதிக்காலை அவர் நசுக்குகிறார், சாத்தானுடைய தலையை நசுக்கிறார். சாத்தான பண்ணா அவருடைய குதிக்கால நசுக்கினா, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணா அவருடைய தலையை நசுக்கினார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகை உண்டாகுவேன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய், அவரும் தலையை நசுக்குவார். அப்ப ஏன் ஆண்டவர் பிசாசோட தலை நசுக்கும்படியாக தான் இந்த பூமியில முக்கியமான ஒரு டாஸ்க். எதுக்காகனா நம்ம ரட்சிக்கப்படும்படியாக. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் அதை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு இயேசு பிறந்ததிலிருந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்த வரைக்கும் அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம சங்கீதம் 103 வாசிப்போம். சங்கீதம் 103 வாசிக்கலாம். பார்க்கிறோம். 103:11 வாசிங்க. அவர் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதுபோல மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலகினார். அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம்.
ஆனால் இந்த 11ஆம் வசனம் சொல்லப்பட்டு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறதோ. அல்லேலூயா. அப்போ பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அதனால தான் அவர் என்ன பண்ணாரு, இந்த பூமியில அவர் மனிதனாய் அவதரித்தார். அல்லேலூயா. அவர் மனிதனாய் மனுஷகுமாரனாய் அவதரித்ததற்கு காரணம் அவர் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் அவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அவர் பரத்திலிருந்து இறங்கி பூமிக்கு மனிதனாய் அவதரித்தார். பரத்திலிருந்து இறங்கி அவர் வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார். பரலோகத்தை விட்டு அவர் என்ன பண்ணார், பூமிக்கு வந்திருக்கிறார். அதுதான் காரணம் அவருடைய அன்பு. அல்லேலூயா. அவருடைய அன்புனால அவர் என்ன பண்ணார், வானத்திலிருந்து நம்ம பூமிக்கு நம்மளுடைய ஏழை கோலம் எடுத்து அவர் பூமியில வந்திருக்கிறார். அதான் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆனா அவர் ஏன் அவ்வளவு அந்த அளவுக்கு ஒரு கிருபையை காண்பித்தார்னு சொன்னால், அடுத்த வசனம் வாசிங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அதில் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தை நம்மை விட்டு விலக்குவதற்காக தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை கோலம் எடுத்து வந்தார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ நம்ம அதை ரிசர்ச் பார்க்கவே முடியாது இல்லையா. மேற்கு இந்த பக்கம் போயிட்டே இருக்கும், கிழக்கு இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அப்போ சன்செட் அண்ட் சன்ரைஸ் இந்த ரெண்டுமே என்ன ரொம்ப தொலைவு. கை கிட்ட பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. ஆனால் வசனம் சொல்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கும்படியாகத்தான் அவர் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். இது ஒரு விதத்தில் அவருடைய அன்பாக இருக்கு. அவருடைய அன்பின் ஒரு டைமென்ஷனாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் இன்னும் அவருடைய அன்பை பற்றி நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அன்பு ஒரு அறிவு கெட்டாத ஒரு அன்பு. ஏசாயா எபேசியர் 5:2 வாசிங்க. அப்போ கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு மனுஷன் என்ன பண்ண பாவம் செய்து அவன் என்ன பண்ண விழுந்து போயிட்டான். ஆனால் அந்த விழுந்த மனிதனை தூக்கி எடுப்பது யார்? அந்த விழுந்து போன மனிதனை சாத்தானுடைய கையில மாட்டிட்டான். அவனை யார் காப்பாற்றுவார்? அவன் பூமியில சபிக்கப்பட்டு போய்விட்ட விழுந்து போன மனிதனை தூக்குவது யார்? அதுக்குதான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அதில் விழுந்து போன உண்மையும் என்னை தூக்குவதற்கு தான் இயேசு வந்தார். அதனால தான் ஆண்டவர் அழகா ஒரு கதையில சொல்றார். என்ன கதைனா, கெட்ட குமாரன் ஸ்டோரியை ஒரு ஓமையாக அது சொல்றார். லூக்கா 15 வாசிங்க. லூக்கா 15 லூக்கா 15ல 12 வாசிங்க. லூக்கா 15:12. அவர்கள் இளையவன் தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு இளையவன் மூத்தவன் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இளையவன் மூத்தவன் 2 பேர் இருக்காங்க. அது இளைய பையன் கொஞ்சம் மோசமான ஒரு நடக்கையில இருந்தான். அவன் என்ன பண்ணான், தகப்பன் கிட்ட ஆசையை கேட்கிறான். எனக்கு ஆசையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஆசையை கொடுங்க தகப்பனே, நான் பிரிச்சுட்டு நான் போறேன், எனக்கு சேர வேண்டிய சொத்தை எனக்கு கொடுங்க, நான் போறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, சொத்தை வாங்கி கொண்டு என்ன பண்ண தூர தேசத்துக்கு போறான். தூர தேசத்துக்கு போய் என்ன
பண்றான், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எப்படி பண்ணா? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை என்ன பண்றான்? அவன் அழித்து போடுகிறான். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போடுகிறான். அவன் எப்படிலாம் மோசமா ஜீவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் மோசமா ஜீவிச்சு அவன் அந்த இளைமகன் எல்லா ஆஸ்தியும் அழித்து போட்டு கடைசியில பஞ்சத்தில் அடிபட்டு அவன் என்ன பண்றான்? சாப்பிட்றதுக்கே இல்லாம அவன் என்ன பண்றான்? அந்த நேரத்தில் வருகிறான். அப்படிதான் தன் தகப்பண்டத்திற்கு ஓடி வருகிறான். அப்போ எல்லாவற்றிலும் ஒரு விழுந்து போன ஒரு நிலைமையில அந்த இளைய மகன் காணப்படுறான். ஏன்னா என்னென்ன துன்மார்க்கம் செய்யணுமோ அவ்வளவு துன்மார்க்கமும் அவன் செய்து சில சொத்தெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் புத்தி தெரிஞ்சு என்ன பண்றான்? என் தகப்பண்டத்துல நான் போறேன், அட்லீஸ்ட் நான் ஒரு வேலைக்காரனாவது என் தகப்பண்டத்தை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி தன் தகப்பண்டத்திற்கு ஓடி வருகிறான். அப்போ அவங்க தகப்பன் தூரத்துல அந்த இளைய மகனை பார்க்குறாரு. இளைய மகனை பார்த்துட்டு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னா, ஒழுங்கா என்ன பண்ணுவாங்கன்னா, பாவி போனிய பத்தியா பட்டியா பட்ட பிறகுதான் நமக்கு புத்தி வந்தது அப்படிதான் பொதுவாக சொல்லுவாங்க தகப்பன்மாரெல்லாம் இல்லையா? முதல்ல அந்த ஒரு இது வரும், நான் எவ்வளோ சொன்னேன் கேட்டியா, நீ அந்த மாதிரி செய்த, நீ அவசரப்படுற, நீ பட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த தகப்பன் என்ன செய்தார் பார்க்கலாம். 20ஆம் வசனம் வாசிங்க. எழுந்து புறப்பட்டு வந்தான். பாருங்க, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். சரியா? இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன, அந்த தகப்பன் என்ன பண்ணா, தூரத்துல பார்க்கிறான். தூரத்துல பார்த்து ஓடி போய் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்போ அவன் உண்மையிலே ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இருந்திருப்பான். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன், எல்லாத்தையும் அவன் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு பஞ்சத்தில் அடிப்பட்டு ஒரு பையன் வரானா எப்படி இருப்பான்? அவன் கண்டிப்பாக ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இருந்திருப்பான். ரொம்ப தலைலாம் ரொம்ப அழுக்காக இருந்திருக்கும். ஒரு மோசமான ஒரு அப்பியரன்ஸில் இருந்திருப்பான். ஆனால் அந்த தகப்பனை அதெல்லாம் அவன் பொருட்படுத்தலை. அவன் ஓடி போய் அவனை கட்டி பிடித்து அவன் மேல் மனதுருகி அவனை முத்தம் செய்து அவன் தன் பகவானை சேர்த்து கொண்டார். அதுக்கப்புறம் அந்த தகப்பன் என்ன சொல்றாரு பாருங்க, 22 வாசிங்க. பாருங்க, இந்த இடத்துல அந்த குமாரன் வந்த உடனே அவனுக்கு என்ன பண்றாரு? அவன் தகப்பன் உயர்ந்த வஸ்திரம் கொடுக்குறாரு, கைக்கு மோதிரம் போறாரு, கால்களுக்கு பாதரட்சை கொடுக்குறாரு, எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அந்த தகப்பன் கொடுக்குறாரு. கொடுத்து என்ன பண்றாருன்னா, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி அவர் அழகாக பேசுகிறார். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான்னு சொல்லி சொல்லப்பட்டது. அப்போ அப்படிதான் அவர் காணாமல் போன ஒரு குமாரனை அவர் கண்டுபிடிக்கிறார். அதுதான் தகப்பனுடைய அன்பு. நம்ம காணாமல் போன ஆடுகளை போல நம்ம வழி தப்பி தெரிஞ்சோம். ஆனால் தேவன் நம்ம அன்பு வைத்து நம்மோடு கூட அவரோட கூட நம்மை சேர்த்து கொண்டார். இவன் மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான். அப்போ நம்ம கூட எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களால் பாவங்களினால் நம்ம மரித்தவர்களாய் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இருந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு? நம்மை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார் ஆண்டவர். நம்ம எதனால நம்ம மரித்து போயிருந்தோம் சொன்னால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் என்ன பண்ணாரு? அவர் மரித்தார். நம்ம மரித்தோம். ஆனா அவர் தேவன் நம்மை என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார். நம்மை உயிர்ப்பித்து என்ன பண்ணார்? அவரோடு கூட நம்மை சேர்த்து கொண்டார். அதுதான் அவருடைய விலையேற பெற்ற அன்பு. அடுத்ததாக என்ன பண்ணோம்? இந்த இடத்துல அவன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அவன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப
இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நம்ம காணாமல் போனால் நம்மளுக்கு எப்படி இருந்தோம்னா காணாமல் போன ஆடுகளை போல நம்ம இருந்தோம். ஆனால் தேவன் நம்ம என்ன பண்ணாராம், நம்மை கண்டு தூக்கினார். ஹல்லேலூயா. நம்ம காணாமல் போன ஆடுகளை போல நம்ம வழி தப்பித்து விட்டோம். ஆனால் தேவன் நம்மை கண்டுபிடித்து அவருடைய நம்ம சேர்த்து கொண்டார். இது அவருடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய பிரஷியஸான அன்பு. இது போலதான் நம்ம ஆதாம் எப்பொழுது கீழ்ப்படியாமல் போனாரோ அப்பொழுது வந்து அந்த சாப மனுஷ மனுக்குலத்தை பின்தொடர்ந்து வந்ததுனால மனுக்குலம் என்ன பண்ண துன்மார்க்கத்துல அவங்க உழல ஆரம்பிச்சாங்க. அவருடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருந்தது. ஆனா அப்படி துன்மார்க்கத்துல விழுந்து போனதுதான் ஆண்டவர் என்ன பண்ண, நம்மை தூக்கும்படியாக அவர் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மை தூக்கும்படியாக, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் வந்தார். அதற்காக நமக்காக ஒரு ஜீவனை நம்ம கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் லூக்கா 20 முக்கியமாக நம்ம வாசிப்போம். 20 தான் நம்ம பார்க்குறோம். அந்த தகப்பனுடைய மனதுருக்கத்தை பார்க்கிறோம். அதே போலதான் தேவன் நம்மை மனதுருகினார். நம்ம மேல மனதுருகி ஓடி வந்து நம்மை முத்தம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம கூட அந்த மாதிரி ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாய், நம்ம கூட விருப்பப்படாதவர்களாய் நம்ம இருந்தோம். நம்ம கூட மற்றவர்களால் நேசிக்கப்படாதவர்களாய் நம்ம இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை நேசித்தார். தேவன் நம்மை அரவணைத்துக் கொண்டார். தேவன் நம்மை மறுபக்கமாய் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அதற்கு தான் அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இதை தான் நம்ம இந்த ஸ்டோரியில் நம்ம படிக்கிறோம். ஆனால் அது தொடர்ந்து என்ன பண்ணா, பிலிப்பியர் 1:8 வாசிங்க. பிலிப்பியர் 1:8 வாசிங்க. பிலிப்பியர் 1:8 இல்லையா? பிலிப்பியர் 1:8 சொல்கிறது. 1:8 இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாயிருக்கு என்பதற்கு தேவனே சாட்சி. அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துடைய அன்பு எப்படிப்பட்டதா? அவர் உருக்கமான அன்பு. அது எப்படிப்பட்டதாங்க? உருக்கமான அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ God's love is merciful love. அது வந்து ஒரு உருக்கமான அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உருக்கமான அன்புல தான் தேவன் நம்மை நேசித்தாராம். சாதாரண அன்புல நம்ம நேசிக்கல, ஆண்டவர் எப்படி நேசித்தாரா? உருக்கமான அன்புல நம்ம நேசித்தாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணா, மனதுருகினார் என்று வேதம் சொல்கிறது. அவர் உருக்கமான அன்பை நம்ம வைத்தாராம். ஏன்னு சொன்னா, இந்த பூமியில அவர் வந்து இயேசு வாழ்ந்த போது என்ன செய்தாராம்? குஷ்டரோகிகளை தொட்டாராம். என்ன பண்ணாரா? குஷ்டரோகிகளை அவர் தொட்டார். நோயா இருந்த, வியாதியா இருந்த ஒவ்வொருவரையும் அவர் என்ன பண்ணாரு? சுகமாக்கினார். அவர் தொட்டு சுகமாக்கினார். அந்த வியாதியா இருந்த ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் பொழுது அங்க எது வெளிப்பட்டுச்சுன்னா, அவருடைய உருக்கமான அன்பு வெளிப்பட்டுச்சான். அவர் வியாதியஸ்தர்களை அவர் தொட்டு சுகமாக்கின பொழுது அவருடைய உருக்கமான அன்பு வெளிப்பட்டுச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குஷ்டரோகியை கூட அவர் நேசித்து அவர் சுகமாக்கினார். நம்ம பொதுவாக வாசிப்போம். பொதுவாக என்ன பண்ணுவோம்? குஷ்டரோகிகள் சொன்னாலே ஒரு அருவருப்பானவர்கள் தான் நம்ம நினைப்போம். அவர்கள் என்ன பண்ணுவோம்? ஒரு மாதிரி நம்ம நேசித்து தகாதவர்கள் அப்படிதான் நம்ம நினைப்போம். அவங்க கிட்ட நம்ம போக மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட குஷ்டரோகியை கூட நேசித்து அவரை குணமாக்குகிறார். அதுதான் அவருடைய உருக்கமான அன்பு. எக்ஸாம்பிளா ஒரு காட்சி சொல்லுகிறேன். மதர் தெரசா இருந்தாங்க. அதாவது அன்னை தெரசா, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்னை தெரசா நம்ம கல்கட்டா பகுதியில் வந்து அவங்க ஊழியம் செய்த போது அவங்க குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்தாங்க. அந்த குஷ்டரோகிகளுக்கு போய் தெருவில் கடந்து, அந்த குஷ்டரோகம் வந்து தெருவில் கடந்தவங்களை அவங்க போய் என்ன பண்ணாலும் அதை எழுப்பி அவங்கள குளிப்பாட்டி அவங்கள சுத்தம் செய்து அவங்களுக்கு ஒரு ஹோம் வச்சு, ஹோம் மாதிரி பராமரித்து அந்த ஹோம்ல அவங்கள சேர்த்து பராமரித்தாங்க. ஹல்லேலூயா. நம்ம இதை சொல்றோம், ஆனால் நடைமுறையில் நீங்க யோசித்து பாருங்க. அந்த குஷ்டரோகம் வந்தவங்க நம்ம தொடுவோமா? தொட மாட்டோம். அருவருப்போம். ஐயன் நம்ம பக்கத்துல கூட போக மாட்டோம். ஆனா அந்த குஷ்டரோகம் வந்த மனிதனை கூட அவங்க அன்பாய் அணைத்து அவனை கொண்டு போய் அவனோட புண்ல, நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க புக்ல சொல்லப்பட்டிருக்காங்க, அவங்களோட புண்ல இருந்து புழுக்கள் போட்டுமா.
குஷ்டரோகம் பிடித்தவங்களோட கையில இருந்து புழுக்களும் சீரும் அப்படியே ரத்தமும் கொட்டிகிட்டே இருக்குமா. ஆனா அன்னை தெரசா அதெல்லாம் அருவருப்பா நினைக்காம அந்த குஷ்டரோகில கொண்டு போய் அந்த ஹோம்ல சேர்த்து அவங்களோட கை கால்களை கழுவி குளிப்பாட்டி அவங்களுக்கு வேண்டிய உணவை கொடுத்து அவங்க பராமரிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு குஷ்டரோகியை சொல்லும் போதே இருக்கு, அநேக குஷ்டரோகிகளை அவங்க இந்த போலதான் சுத்தமாக்கி அவளை தன்னோட ஹோம்ல சேர்த்து வைத்து அவங்க பராமரித்தாங்களாம். ஸோ அந்த மாதிரி அநேக சேவை அவங்க அன்னை தெரசா இருக்காங்க. மரணம் பையனும் அவங்க அந்த சேவையை செய்து கொண்டே இருந்தாங்க. அதில் அவங்க சேவையை செய்து கொண்டே இருக்காங்க. முடிவு வரையும் அந்த குஷ்டரோகிகளை எல்லாம் பராமரித்தாங்களாம். ஸோ அப்போ அந்த அன்பை கண்டு நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரே ஆச்சரியப்பட்டாங்க. அவ்வளோ ஒரு அன்பா, அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனான்னு சொல்லி நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியே அதை ஆச்சரியப்பட்டு அதை பாராட்டும் மன்னமாக அவங்க பேர்ல ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டார். அன்னை தெரசா பேர்ல ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டார், அன்னை தெரசா பேர்ல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆண்டவர் அப்போ அன்னை தெரசா கிட்ட கேட்டபோது அவங்க கேட்டாங்களாம், எப்படி நீங்க இந்த அளவுக்கு நீங்க இந்த குஷ்டரோகிகளை உங்களால் நேசிக்க முடியும்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்களாம், ஏசு கிறிஸ்துவோட அன்பு எனக்குள்ள இருக்கு. அந்த அன்பு தான் இப்படிப்பட்ட குஷ்டரோகிகளை நான் வெறுக்காம நேசிக்கும்படிக்கு என்ன செய்துன்னு சொன்னாங்க. அந்த ஏசு கிறிஸ்துவோட அன்பு, இஸ் லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ஏசு கிறிஸ்துவோட அன்பு எனக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த அன்பு தான் இந்த குஷ்டரோகிகளையும் பராமரிக்கும்படிக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அதாவது அவங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட அன்பு எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மேல ஒரு உருக்கத்தின் இரக்கத்தையும் காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட அன்பு. ஹல்லேலூயா. அதாவது ஒரு மனிதனால் அவதரித்த ஒரு மதர் தெரசாவை இயேசு கிறிஸ்துவோட அன்பு ஆட்கொள்ளும் போதே அவங்க இவ்வளவு செய்வார்கள் சொன்னாங்க. உண்மையாகவே இயேசுடைய அன்பு எவ்வளவு ஒரு பிரஷியஸா இருந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எவ்வளவு ஒரு மகத்துவம் உள்ளதா இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ தேவன் அப்படிப்பட்ட அன்பனால தான் நம்மை நேசிச்சார். அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, வியாதியா இருந்த ஒவ்வொருவர் மேலேயும் பிசாசு பிடித்தவங்க அவங்க வந்தாங்க, வியாதியா இருந்தவங்க வந்தாங்க, எல்லாரையும் தேவன் சுகமாக்கினார். அடுத்த வாசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:14 வாசிங்க. இந்த இடத்துல கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி எறிகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று பிழைத்திருக்கவர்களை தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்தெழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்போ ஆண்டோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அதை நெருக்கி ஏவுகிற அன்பு. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுடைய அன்பு எப்படிப்பட்டது? நெருக்கி ஏவுகிற அன்பு. அப்போ அந்த நெருக்கி ஏவுகிற அன்பு தான் பவுலுக்குள்ள இருந்தது. அந்த பவுலுக்குள்ள இருந்ததுனால தான், அந்த அன்பு அவருக்குள்ள இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணார்? அநேக புறஜாதிகள் மத்தியில போய் அவர் ஊழியம் செய்தார். அநேக புறஜாதி ஜனங்கள் மத்தியில போய் சுவிசேஷத்தை சொன்னார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்வதற்கு அந்த அன்பு தான் அவரை ஏவிச்சு. அதே போல இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் இன்னொரு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11 வாசிங்க. 11:26. 2 கொரிந்தியர் 11:26 வாசிங்க. அநேக தினம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுதலால் வந்த மோசங்கள், கல்லரால் வந்த மோசங்கள், இந்த இடத்துல பவுல் சொல்றாரு,
எத்தனையோ மோசங்கள் அவருக்கு வந்துச்சான். ஒரு மோசம் 2 மோசம் வரல, அவருக்கு எத்தனையோ மோசங்கள் வந்துச்சான். பிரயாணத்துல மோசம், கல்லறால் வந்த மோசம், சுயஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால, அப்படி அநேக மோசங்கள். எதுக்கு இந்த மோசமான சூழ்நிலை அவர் ஏன் மேற்கொண்டார் சொன்னா, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போய் சேர வேண்டும், புறஜாதிகளுக்கு இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வளவு பிரயாசப்பட்டார். அதுக்கப்புறம் சொல்றாரு, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் உபவாசத்திலும் குளிர்ல இருந்தார். பாருங்க, இவ்வளவு நாள் அவர் உபத்திரப்பட்டிருக்காரு. எதுக்காகனா கிறிஸ்துவின் அன்பை புறஜாதிகளுக்கு கொண்டு செல்லும்படியாக அவர் இவ்வளவு பாடுபட்டார். என்னன்னா பிரயாசத்துல, வருத்தத்துல, கண் விழிப்புல, பசியில, தாகத்துல, உபவாசத்துலாம் இருந்தார், குளிர இருந்தார். ஆனா இதெல்லாம் அவர் ஏன் இருந்தார்னு சொன்னா, அவர் காரணம் புறஜாதி ஜனங்களுக்கு இடத்துல கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவர் சொல்ல வேண்டும் என்று அவர் நெருக்கி ஏவப்பட்டார். அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லப்பட்டது, அவர் 1 குறைய 40 அடிகள் அடிக்கப்பட்டார் சொல்லி. பவுல வந்து 1 குறைய 40 அடிகள் அடிச்சாங்கன்னா, அது எத்தனை முறை அடிச்சாங்கன்னா 5 முறை அடிச்சாங்க. அப்போ அந்த அளவுக்கு பவுல் தன் மேல அடிகளை சுமந்து கொண்டதற்கு காரணம், அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். ஆனா இப்படியெல்லாம் ஊழியம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இப்படியெல்லாம் பவுல் சிரமப்பட்டு ஊழியம் செய்யணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இப்படியெல்லாம் ஊழியம் செய்யும்படிக்கு தான் அவர் வந்து கிறிஸ்துவின் அன்பு அவரை நெருக்கினது. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு அவருக்குள்ள ஊற்றப்பட்டதுனால, அந்த அன்பு அவரை நெருக்கினதுனால அவர் என்ன பண்ணாராம், தனக்கு வந்த மோசங்களை கூட அவர் பொருட்படுத்தாமல், தனக்கு வந்த பசித்தாகங்களை அவர் பொருட்படுத்தாமல், தனக்கு வந்த அடிகளை, உபத்திரங்களை அவர் பொருட்படுத்தாமல் ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா உபத்திரவத்தையும் அவர் சகித்துக் கொண்டார். எல்லா போராட்டங்களையும் அவர் கடந்து வந்தார். காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள்ளாக இருந்து நெருக்கி ஏறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் அன்பு என்பது ஒரு நெருக்கி ஏறக்கூடிய ஒரு அன்பு. ஹல்லேலூயா. அப்போ அதே கிறிஸ்துவின் அன்பு நம்மையும் நெருக்கி ஏவணும். எதுக்குன்னா, மற்ற ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக, அவங்க வரும்படியாக நம்ம அதுக்கு ஒரு பாத்திரமா பயன்படுத்தப்படும். அப்ப கிறிஸ்துவனுடைய அன்பு நம்ம நெருக்கி ஏறினாதான் நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருப்போம். ஹல்லேலூயா. இன்னும் அநேக இயேசுவை அறியாத அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை கொண்டு போகணும்னு சொன்னா, இந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவணும். ஹல்லேலூயா. பவுலே அந்த அன்பு நெருக்கி ஏவுறதுனால அவன் எல்லா கஷ்டத்தையும் அவன் சகித்தான். கிறிஸ்துவுக்கு அந்த வாரடிப்பட்ட யூத ஜனங்களால் அநேக முறை அவர் அடிப்பட்டு அவர் வேதனைகளை சகித்துக் கொண்டு ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. ஆனா இது எல்லாம் பார்க்கிறோம், இதுவும் கிறிஸ்துவின் அன்பு. அது எல்லா துன்பங்களையும் சகிக்கும்படிக்காக ஒரு பலனை தருகிறது என்று சொன்னார். கிறிஸ்து நமக்காக எல்லா துன்பத்தையும் துயரத்தையும் அவர் சகித்தார். ஹல்லேலூயா. அப்போ அது மட்டும் இல்ல, அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா? ஜெயம் கொடுக்கிற அன்பு. அந்த அன்பு ஒரு ஜெயம் கொடுக்கிற அன்பு. அதுக்கு முன்பதாக நம்ம இந்த எபேசியர் 5:2 வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதுல முக்கியமாக என்ன சொன்னா, கிறிஸ்து என்ன பண்ணாலும் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த நம்ம பார்க்கிறோம், தேவன் என்ன பண்ணாரா, தம்மை சுகந்த வாசனையான பலியாக ஒப்புக் கொடுத்தாராம். அவருடைய அன்போட உச்சக்கட்ட காரியத்தை அவர் எப்போ காண்பித்தார்னா, சிலுவையிலே காண்பித்தார். அந்த சிலுவையில தான் அவர் தன்னை முழுவதுமாய் காண்பித்தாராம். அது எப்படி காண்பித்தார்னு சொன்னால், அவர் சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஏசாயா 53 வாசிப்போம்.
ஏசாயா 53 ஏசாயா 53 வாசிங்க. அதில் 3வது வசனம் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். 4வது வசனம் வாசிங்க. ஐயா வசனம் வாசிங்க. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அப்போ இந்த நாட்களில் 21 நாள் சபையில உபவாச ஜபம் நாங்கள் செய்து போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் முடிந்தவங்க வரீங்க, அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் நாங்கள் முக்கியமாக எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இயேசுடைய அன்பை குறித்து நாங்கள் அதிகமாக தியானிக்கிறோம். சிலுவையின் அன்பை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சிலுவையின் அன்பு, அவர் எப்படி தன்னை சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து நமக்காக எப்படி பலியானார் என்பதை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண அதை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதுல தான் நாங்கள் இந்த காரியத்தை குறித்து தியானித்தோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாய் இருந்தார், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அப்போ தேவன் என்ன பண்ணார்? அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார். தன் சொந்த ஜனங்களாலேயே அவர் புறக்கணிக்கப்பட்டார். அதான் சொன்னாரு, வேத வசனம் சொல்கிறது, அவருடையவர்கள் கிட்ட வந்தாரு, ஆனா அவருடையவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அவருடையவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய இஸ்ரவேல் ஜனங்க அவருடையவங்க தான், அவங்க கிட்ட தான் அவர் வந்தார். ஆனா அவருடையவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் புறக்கணிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார். அவர் துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாடு அனுபவித்தவராயிருந்தார். அவருடைய முகங்களை அவரை விட்டு மறைத்துக் கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புறக்கணிப்பு என்பதை அவர் சிலுவையில் நமக்காக சுமந்தார். நம்ம பாருங்க, ஒன்றும் இல்லை, நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம சேர்ந்து வச்சு நம்ம புறக்கணிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லை. ஒன்றும் உங்களை மட்டும், உங்கள் குடும்பத்தை மட்டும் உங்கள் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து புறக்கணிச்சு நீங்கள் வேணாம்னு வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க? அது ஆண்டவருக்காக வந்தால் கூட முதல்ல என்ன பண்ணுங்க? அதுக்காக துக்கப்படுவீங்க. ஐயோ, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம புறக்கணிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த புறக்கணிப்பு என்ன பண்ணுங்க? ஒரு வேதனையாக இருக்கும். மற்றவங்களாம் புறக்கணிச்சாங்கன்னா, இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க புறக்கணிச்சாங்கன்னா அது ஒரு வேதனை இருக்காங்க. ஆனால் கூடவே பிறந்த சகோதரனோ தம்பியோ இல்லை அண்ணனோ இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்க புறக்கணிக்கும் போது அது உங்களுக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் இயேசு அதெல்லாம் விட அதிகமாக அவர் பாடுபட்டார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை முற்றிலுமாக புறக்கணித்தார்கள். பிரஜாக்கள் அறியாமல் இருந்தாங்க. அப்போ தேவர் அவர் மனுஷனை சிருஷ்டித்தாரு, ஆனால் மனுஷ வர்க்கமே அவருக்கு விரோதமாக நினைச்சு, மனித வர்க்கமே அவருக்கு விரோதமாக நின்று அவரை புறக்கணித்தது. தன்னை சிருஷ்டித்தவரையே மனிதர்கள் புறக்கணித்தார்கள். தான் சிருஷ்டித்த மனிதனை தன்னை புறக்கணித்ததை தேவன் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. தன்னை பார்த்து சிருஷ்டித்த அந்த மனிதனை அவரை புறக்கணித்ததை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட புறக்கணிப்பை அவர் சகித்துக் கொண்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், பாடு அனுபவித்தவராயிருந்தார். அடுத்ததாக 4வது வசனம் வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாராம், அந்த துக்கங்களை அவர் சுமந்தார். அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் என்ன பண்ணாராம்? நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் அவர்
ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நம்ம மனுஷன், அதாவது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம இருக்க வேண்டிய இடம் அது. இயேசு இருக்க வேண்டிய இடம் என்னது? உண்மையிலே நம்ம இருக்க வேண்டிய இடம் தான் அது. இயேசு அந்த இடத்துல அதை எடுத்துக்கொண்டார். நாம் அந்த இடத்துல இருந்துக்கணும். ஆனால் இயேசு அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார். உன்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார், என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு தான் அவர் நமக்காக என்ன பண்ணார்? பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை அவர் சுமந்தார். நம்ம என்னென்ன துக்கங்களாம் நம்ம சுமக்க வேண்டுமோ நம்முடைய பாவத்தை, அந்த துக்கத்தெல்லாம் அவர் சுமந்தார். அந்த பாடையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார், நோய்களை சுமந்தார். அப்ப எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டுதான் சிலுவையில சுமந்து தீர்த்தார். ஆனா நம்ம அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நாம எண்ணினோம் சொல்லப்பட்டது. அடுத்த வசனம் வாசிப்போம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நம்ம தேவனுக்கு விரோதமாக, தேவனை அறிந்த பிறகு சில வேளையில் நம்ம அவர் சொன்னதை கேட்காம போறோம். பார்த்தீங்களா? தேவனை அறிந்த பிறகு சில வேளையில அவர் சொல்வதை நம்ம கேட்காமல் போகிற மீறுதல்கள் உண்டு. தேவனை அறிவதற்கு முன்பதாகவும் நம்ம அநேக மீறுதல்களை நம்ம செய்திருப்போம். ஆனால் அந்த மீறுதல்களுக்கு எல்லாவற்றுக்காகவும் அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் காயப்பட்டார். அந்த மீறுதலுக்கு உண்டான தண்டனை நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா நம்ம ஒன்று நம்ம கை போயிருக்கோம், நம்ம கால் போயிருக்கோம், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு வேலை, ஒரு சரீரத்தை ஒரு நீங்காத வியாதி இருந்திருக்கும். ஆனால் தேவன் அப்படி நம்ம விடலை. அவர் காயப்பட்டார். நம்ம மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார். நம்ம அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் காயப்பட்டார்னா எப்படிங்க காயப்பட்டிருப்பாரு? சிலுவையில் அவர் காயப்பட்ட நம்ம தியானிக்கணும். ஆனால் நேற்று நின்று நம்ம வாசித்தோம். அவர் என்ன பண்ணாங்கன்னா, ரோம போர் சேவகர் கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடித்தாங்க. ரோம போர் சேவகர் கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை துப்பினாங்களாம், அவரை மேலே உமிழ்த்தாங்களாம், அவர் என்ன பண்ணாங்க? அவமானப்படுத்தினாங்களாம், அவரை அடித்தாங்களாம். பாருங்க, ரோம போர் சேவகர் எல்லாரும் சேர்ந்து அவரை அடித்து அவரை துன்பப்படுத்தினாங்களாம். ஆனால் வேத வசனம் அது எப்படி சொல்கிறதுன்னா, அவருடைய முதுகு எப்படிப்பட்டதா இருக்கும்? முழுகிறவருடைய முதுகு போல இருந்தான். அப்போ அந்த அளவுக்கு அவரால், அந்த ரோம போர் சேவகரால் அவர் அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டார். அதை டீட்டெயிலாக சொல்லாமல் இருந்தாலும் சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முழுகிறவருடைய படைச்சால்களை போல அவருடைய முதுகு விழப்பட்டார். அப்போ எப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு போலீஸ் கிட்ட ஒரு திருடன் முன்னால ஒரு பிக் பேக்கெட் மாட்டினான்னா அவனை சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு போலீஸ் கிட்ட பிக் பேக்கெட் திருட மாட்டானா அவன் எப்படி விடுவாங்க? போலீஸ் விடுவாங்களா? இல்லை, அவன் நிறைய கொலை செஞ்சுட்டான், ஒரு பெரிய ஒரு ரவுடியா இருக்கான்னு சொன்னான், அவன் போலீஸ் கையில் மட்டும் அவன் மாட்டானா அவனை சும்மா விட மாட்டான். அவனை எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிப்பான். அவன் கைக்கு நுறுமோ கால் நுறுமோ தெரியாது, ஆனால் அப்படி அடிப்பான். ஆனால் இந்த ரோம போர் சேவகர்கள் கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்லாத குணமாயிருந்தாங்க. அவங்க கிட்டதான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஒரு இரக்கம் இல்லாத ஒரு நியாய தீர்ப்பை அவர் தன்மேல் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு நியாய தீர்ப்புல கூட சில வேளையில இரக்கம் இருக்கும், ஆனால் தேவன் ஒரு இரக்கமற்ற நியாய தீர்ப்பை நமக்காக அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. ரோம போர் சேவகர் எல்லாரும் சேர்ந்து அவர் அடித்தாங்க, அவர் துப்பினாங்க, அவர் அவமதிச்சாங்க, முன்முடியை சுமத்தினாங்க. ஆனால் அவர் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார். ஹல்லேலூயா. அவர் அத்தனை அடிகளையும் அவர் தாங்கி கொண்டார். சாதாரண வாரினால் அடிக்கிறது ஒரு அனுபவம். ஆனால் ரோம போர் சேவகர்கள் அடிக்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த இரும்பு போய் அவரோட சதையை கிழிக்குமா. அவங்க வாரில் என்ன இருக்குமா? இரும்பு இருக்குமா. அந்த இரும்பு போய் அவரோட சதையை கிழிக்குமா. அப்படித்தான் இயேசுடைய சதை கிழிக்கப்பட்டது. இயேசுவோட சதை என்ன பண்ண கிழிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அவங்களோட வாரில் எலும்புகள் இருந்துச்சான். அந்த எலும்பு போய் அவருடைய சரீரத்தை கிழித்தது என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவர் அபாரடிப்பட்டார், அவர் அடிப்பட்டார். ரோம போர் சேவகர் கையில முழுவதுமாய் அவர் ஒப்புக்கொடுக்கப்பட்டனால அந்த அளவுக்கு அவர் அந்த அடியையும் சுமந்து கொண்டார். அவர் சதை கிழிக்கப்பட்டு அவர் முழுகிறவருடைய நிலம் போல அவர் சரீரம் மாறிச்சு. அப்ப இதுதான் உண்மையாக அந்த பாடுபடுதல் என்று சொன்னால்தான் இரக்கமில்லாத நியாய தீர்ப்பை தேவன் தன்னை சுமந்து கொண்டார்.
ஒரு இரக்கமான நியாய தீர்ப்பல்ல, ஒரு இரக்கமற்ற நியாய தீர்ப்பை உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டு தன் உடலை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். தன் உடலை அவர் கிழிக்க ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தன் சரீரத்தையே அவர் கிழிக்க ஒப்பு கொடுத்ததுனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காயப்பட்டார். அவர் அந்த கிழிக்க ஒப்பு கொடுத்தார் பாருங்க அவர் சரீரத்தை. அதனால்தான் என்ன பண்ண அவர் எப்போ அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. அதன் பிறகு அதன் உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக எல்லாரும் என்ட்ராகும்படி, எல்லாரும் பிரவேசிக்கும்படியாக அது வழிவகை செய்தது. அப்போ அவர் உயிரை ஜீவன் அவர் இறந்த உடனே, அவர் மரித்த உடனே அந்த நூற்றுக்கருவில் பார்க்கலாம், தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்ததை பார்த்தான். ஏன் இரண்டாக கிழிந்து தெரியுமாங்க? அது வரைக்கும் புறஜாதிகள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனண்டை நெருங்காதபடிக்கு அவர்கள் தடை பண்ணப்பட்டிருந்தார்கள். அப்படின்னா நீயும் நானும் வெளியவே நிற்கணும், தடை பண்ணப்பட்டிருந்தோம். ஆனால் அது எப்பொழுது அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்ததோ அப்பொழுது எல்லா ஜனங்களும் அப்பா பிதாவே என்று சொல்லி பிதாவண்டை நெருங்கும்படியான ஒரு வழியை தேவன் திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப எல்லாருமே பிதாவை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும்படியான சாக்கியத்தை இயேசு ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அதற்காக என்ன செய்தார்னா அவர் தன் சரீரத்தை கிழிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தன் சரீரத்தை கிழிக்கும்படிக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா. அந்த திரைச்சீலை கிழிந்ததற்கு காரணம் அவர் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேத வசனம் சொல்கிறது. கொஞ்சம் அதாவது ஒரு சில வேலையில சொல்லுவாங்க, நொறுக்கிட்டாங்க அவனான்னு சொல்லுவாங்க இல்லையா? உடனே ஒரு எதிரிக்கிட்ட ஒரு மனுஷன் மாட்டுவான்னா அவன் என்ன பண்ணுவாங்க, நொறுக்கிடுவாங்க. 10 வருஷத்துக்காக 20 வருஷத்துக்காக இருந்து அவன் மாட்டான், தனியாக மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நொறுக்கிடுவாங்க. இது சாதாரண உலக பிரகாரமான காரியம். ஆனால் இங்கே தேவன் நம்ம அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அதில் நம்ம அவர் என்ன பண்ணாராம், பிதாவானவர் அவருக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவானவர் நொறுக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த இடத்தை கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். பிதா அவரை இயேசு என்ன பண்ணார், நொறுக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார், நொறுக்க சித்தமானார். அப்படிதான் அவர் எந்த அளவுக்கு அவரை நொறுக்க ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய அன்பின் ஆழம் வரைக்கும் அவர் தன்னை நொறுக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். சாதாரணமாக பார்க்கணும், ஒரு அப்பளம் இருக்குங்க, சாப்பிடும்போது ஒரு அப்பளத்தை சாப்பிடணும். அப்போ அந்த அப்பளத்தை எடுத்து கையில் அப்படி நொறுக்குனீங்கன்னா என்ன பண்ணணும்னா அது அப்படியே உடஞ்சி அப்படியே தூளாயிடும். சாதாரண எக்ஸாம்பிள். ஆனால் தேவன் பிதாவானவர் என்ன பண்ணாராம், சத்துருக்கள் கையில் அவர் நொறுக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ சத்துருக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை நொறுக்கினாங்களாம். அப்போ ரோம போர் சேவகர் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாலும் அவரை நொறுக்கினாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நொறுக்கும்படியாக தேவன் ஒப்பு கொடுத்தார். உண்மையிலே பார்க்க போனா சில வேளைகளில் சாதாரண பிரச்சனைகளுக்காக, சாதாரண துன்பங்களை நம்ம கடந்து போகும்போது என்ன ஆயிருந்தாங்க, நம்ம நொறுக்கி போகிறோம். நம்ம அதற்கே நம்ம ஆண்டவரே போதும், ஆண்டவரே இந்த நொறுக்குதல் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம். ஆனால் தேவன் மாத்திரம் சிலுவையை சுமக்காம இருந்திருந்தானா நம்ம அதை விட அதிகமாக நொறுக்கப்பட்டிருப்போம். ஆனால் அவர் சிலுவையிலே சுமந்தபடினால அவர் நம்ம மேல் வரக்கூடிய அநேக நொறுக்குதலை அவர் தாங்கி கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதுதான் பிதாவானவர் அவரை ஒப்பு கொடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தன்புகளால் நாம் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தன்புகளால் சுகமான நாம் குணமாகிறோம். அப்போ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அது என்ன அவர் மேல் வந்ததாம். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டார். அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் ஏற்றுக்கொண்டார். whatever the punishment which is to be fallen on us, நம்ம மேலே என்ன பனிஷ்மெண்ட் வேணுமோ அந்த
அந்த பனிஷ்மெண்ட்டை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண அவர் மேல் விழ பண்ணினாரா ஆண்டவர். அந்த ஆக்கினை அவர் என்ன பண்ணாரா, சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். நம்ம இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவிலே ஒரு சுகம், நம்முடைய ஆவியிலே ஒரு சுகம், நம்ம சரீரத்திலே ஒரு சுகம் உண்டாகுவதற்கு காரணம் ஆண்டவர் அவர் இந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதுதான் காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய எல்லா ஆக்கினைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இதுதான் நாம் இத்தனை நாளும் நம்ம சாதாரணமாக இதை நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை நீங்கள் தியானித்து பாருங்க. அதை தியானித்து பார்க்கும் பொழுது தெரியும். அவர் ரோம பொருட்செயல்களை ஒவ்வொரு எல்லாருடைய கையிலும் அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் எந்த அளவுக்கு ஆமதிக்கப்பட்டார் என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் உமிழ்நீரை சகித்துக் கொண்டார், அவர் அவமானத்தை சகித்துக் கொண்டார், முள்முடி அவர் மேல் சாட்டப்பட்டது, அதையும் அவர் சகித்துக் கொண்டார். எல்லா பாடுகளையும் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். நமக்காக மட்டுமல்ல, இந்த பூமியிலே ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. இதுதான் அந்த அன்பு தான் அவர் தன்னையே முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பு தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. இந்த அன்புடைய அகலமும் ஆழமும் உயரமும் நீளத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை அறிந்து கொள்ளும்படியாக நீங்க என்ன சொல்லணும், நீங்க என்ன செய்யணும்னா, இந்த நாட்கள்ல வரக்கூடிய இந்த குட் ஃப்ரைடே நாட்கள்ல நம்ம நீங்க அதுக்காக உபாசிக்கிறாங்க, ஆலயத்தை வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே நீங்கள் சிலுவையின் அன்பை தியானித்து பாருங்க. வீட்டில் போய் அந்த சிலுவையின் அன்பை தியானித்து பாருங்க. அப்படி தியானிக்கும் போது பிசாசின் வல்லமைகள் நடுங்கும். பிசாசின் வல்லமைகள் வீட்டிலிருந்து செயலற்று போகும். பிசாசின் மேல் ஒரு ஜெயத்தை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமைகள் நொறுங்கி போகும். இந்த சிலுவையின் அன்பை நீங்கள் தியானித்து பாருங்கள். அவர் எவ்வளவா எனக்காக நொறுக்கப்பட்டார், அவர் எவ்வளவா எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் தியானிக்கும் போது, அவர் உனக்காக எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் அவர் ஒப்பு கொடுக்கப்படும்படியா பிதாவானவர் சித்தம் கொண்டார். அதனால்தான் நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கு ரட்சிப்படைய இருக்கிறோம். அந்த சிலுவையிலே தான் அவர் பிறந்ததிலிருந்து சிலுவை வரை அவருடைய அன்பின் ஆழம் வெளிப்படுகிறது, அவருடைய அன்பின் அகலம் வெளிப்படுகிறது, அவருடைய அன்பின் உயரம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பவுல் அந்த அன்பை அவர் அதிகமாக அவர் ருசி பார்க்கிறார். அவர் அந்த அறிவிக்கட்டான அந்த அன்பை அவர் ருசி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதே அன்பை ருசி பார்க்கும்படியாக, அதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இந்த குட் ஃப்ரைடே நாட்களில் நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய அறிவிக்கட்டான அந்த அன்பை நான் உணர்ந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அனுக்கிரகம் செய்யப்பான்னு சொல்லுங்க. அதை ஏதோ இப்போ வாசித்த வண்ணமாக இருக்குல்ல, இந்த பாடுகளை நீங்கள் ஆண்டவரே இந்த அறிவிக்கட்டான அன்பை அறிந்து கொள்ளும்படியாக அனுக்கிரகம் செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் அவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். அந்த அன்பை நீங்கள் காலின் கீழே போட்டு மிதிக்க மாட்டீங்க. எந்த சூழ்நிலையும் இயேசுவின் அன்பை நீங்கள் காலின் கீழே போட்டு மிதிக்க மாட்டீங்க. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய ரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்க மாட்டீங்க. ஏன்னா வேத வசனம் சொல்கிறது, அவருடைய ரத்தத்தை அவரை அறிந்த பிறகு குமாரனுடைய ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிப்பாயானால் அதற்கு பிறகு செலுத்தப்பட வேண்டிய எந்த பலியும் இல்லாததுனால அதுக்கப்புறம் ரட்சிப்புக்கு வேற வழியே இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த மகத்துவத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை எனக்கு கேட்கணும். அவரே என் கண்களை திறங்க, என் கண்களை திறங்க ஆண்டவரே, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. இந்த உங்கள் அன்பை விலையேறப்பட்ட அன்பை உண்மையே இது முழுவதுமாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பை நான் நினைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை தியானிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொன்றையும் நம் மேல விழ வேண்டிய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் முக்கியமாக ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் கவனமாக கேளுங்க.
ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 33 வயது வாலிபனாக இருந்தார். ஆனால் சிலுவையிலே அவர் தொங்கப்படும் பொழுது அவரை நிர்மாணமாக அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நிர்மாணமாக அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தூரத்திலே ஸ்திரீகள் வந்ததை பார்த்து அவரை மூடினார்கள் என்று, அந்த போர்ச்சேவர்கள் அவரை மூடினார்கள் என்று வேதம் ஒரு வேத வல்லுநர் அப்படியா சொல்லுகிறார். அவர் நிர்மாணமாய் அடிக்கப்பட்டார். தனக்காக தன் உடம்புல எல்லாத்தையும் கொடுத்துட்டார். தனக்காக தன் போட்டிருந்த வஸ்திரத்தை கூட கொடுத்துட்டார். உனக்காக எனக்காக நான் போட்டுக்கொண்ட வஸ்திரத்தை கூட கொடுத்துட்டார். நிர்வாணமாய் அவரை அடித்தாங்க. ஆனால் தூரத்துல ஸ்திரீகள் வரதை பார்த்துட்டு தான் அந்த போர் செய்வர்கள் அவரை மூடினாங்க. அப்படி ஒரு வேத வல்லுநர் எழுதியிருக்கார். அந்த அளவுக்கு அவர் தன்னையே அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். நமக்கா அவர் ஒப்பு கொடுத்துட்டு இதுக்கு மேல அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இதுக்கு மேல அவர் இழக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எனக்காக தன்னை முழுவதுமா இழக்கும்படி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தன்னை முழுவதுமா அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். சில வேதத்தில் எத்தனை ரகசியங்கள் இருக்கிறது, அது முழுமையா வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் அந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தன்னுடைய ரத்தத்தின் கடைசி சொத்தை அவர் கொடுத்தார். தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இதற்கு மேல ஒண்ணும் இல்லை சொல்ற அளவுக்கு பிதாவானவர் அவரை நொறுக்கிட்டார். ஆனால் அந்த அன்பை, அந்த வெளியேற பெற்ற அன்பை ஒருபோதும் நம்ம புறக்கணிச்சக்கூடாது. அந்த அன்பை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லது அந்த அன்பை எனக்குள்ள ஊற்றுங்க. நீர் எனக்காக சிலுவையில் காண்பித்த பிறந்தது முதல் சிலுவையிலே மரண பாடு படுவரை நீ எனக்காக காண்பித்த அந்த அன்பை உணர்ந்து கொள்ள எனக்கு அனுகிரகம் செய்ய ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்காக அந்த அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிவிக்கத்தான அன்பு. It is beyond your understanding. It is beyond your knowledge. It is beyond your vision. It is beyond your control. அந்த அன்பை அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த அசிலுவை அன்பை அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார், அனுகிரகம் செய்வார். அவங்களுக்கு வெளிப்படுத்த தேவன் உனக்கும் எனக்கும் கூட தேவன் அந்த அன்பை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு நம்ம ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது. அந்த அன்பை ஒருபோதும் நம்ம இழந்து போயிடக்கூடாது. அந்த அன்பை ஒருபோதும் காட்டி கொடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அந்த அன்புக்காக மற்றவர்களை ரட்சிக்கப்படாத மற்றவர்களையும் நம்ம ரட்சிப்புள்ளாக இழுக்கும்படியாக தேவன் அந்த கடமை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக ரட்சிக்கப்படாத நம்முடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அதற்காக அவருடைய அன்பினால நம்ம நெருக்கி ஏவப்படும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பே ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு அட்ராக்டிவான மெசேஜா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது ஏதோ ஒரு கவர்ச்சிகரமான செய்தியா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு இதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தன்னையே ஒப்பு கொடுத்தார். சிலுவை முழுமையுமா அதை ஒப்பு கொடுத்தார். அதை இதுக்கு மேல ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை என்ற அளவுக்கு அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருபோதும் அந்த அன்பை ஆண்டவரே நாங்கள் லேசாக விடக்கூடாதப்பா. அந்த அறிவிக்கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள இன்று இந்த சபையாருக்கு அனுகிரகம் பண்ணுங்க ஆண்டவரே.